கொலை பண்ணதா சொன்ன அந்த சைக்கோக்குள்ளர் ஏன் சார் போகும்போது அந்த செல்போன் எடுத்துட்டு போயிருக்கூடாது? இது வரைக்கும் அவன் கொலை செஞ்ச இடத்துல இருந்து உயிரை தவிர வேற எந்த உடமையும் எடுத்துட்டு போகலன்றதுக்கு ஆதாரம் இருக்கு. அந்த செல்போன் டெஃபினட்டா இங்கதான் சார் எங்கேயாவது இருக்கு. நியூ ஃபிலிமாலய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். என் அருகில சக்தி சரவணன். வணக்கம். நாங்க ரெண்டு பேரும் இந்த வீடியோல விமர்சன விவாதத்துல பார்க்க இருக்கிற வெப் சீரிஸ், படம் இல்ல வெப் சீரிஸ் வேடுவன் G5ல வர அக்டோபர் 10 நாளையிலிருந்து இன்றிலிருந்து வேடுவன். ஆமா வேடுவன்னா அந்த படத்துக்கு வந்து என்கவுண்டர்னு பேர் வச்சிருந்திருக்காங்க. ஒரு போலீஸ் ஆபீசர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். இங்க சென்னையில ஒரு என்கவுண்டர் பண்றாரு. அதுக்கப்புறம் அவரை தூக்கி ஒரு கிராமம் வீரபாண்டிபுரமா ஏதோ ஒரு ஏரியா அங்க போடுறாங்க. அங்க ஒரு பெரிய மனுஷன் இருக்கான். 40 கொலை பண்ணவன அவனை தீர்த்துக்கிட்டுன்னு அனுப்புறாங்க. இவன் போறான். அங்க இவனுக்கு அதிர்ச்சி காத்திருக்கு இந்த போலீஸ் ஆபீசருக்கு. அதுதான் வேடுவனோட கதை. என்ன அதிர்ச்சி அப்படின்னீங்கன்னா அதான் கதை. இவனுடைய காதலியின் கணவன் தான் இவன் என்கவுண்டர் பண்ண வந்த அந்த பெரிய மனுஷன். ஊர்ல பெரிய மனுஷன் அவன் தான். இன்னைக்கு 40 கொலை ஏன் பண்ணா, எதுக்கு பண்ணாரு, இன்னைக்கு அவர் யாரு, சமூகத்துல அந்தஸ்து படைத்த ஒருத்தர். இவரே கொஞ்சம் கொலை செய்ய தயங்குறாரு. காதலியோட புருஷன் அப்படிங்கறதுனால இல்ல, வேற காரணம். அங்க நிறைய டெஸ்ட். அவன் சமூக சேவையெல்லாம் இறங்கி எல்லாருமே ஒரு வயசுல இளமை ரத்தம் சூடா இருக்கிறப்போ ஒரு சில வேலைகள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாறிடுவாங்க. அது ரொம்ப அழகா சொல்லாமல் சொல்லி இருக்குது இந்த வெப் சீரிஸ். கிளைமாக்ஸ்ல இவன் அவரை சுட்டாப்லயே அந்த போலீஸ் ஆபீசரு இல்லையா, என்னாச்சு இதுதான். அவர் வந்து அங்க வந்து கருப்பண்ணசாமி கோயில், அது இது ஊரோட ட்ரஸ்டி, கோயில் ட்ரஸ்டி, ஊரோட பெரிய மனுஷன், ஒரு காரு, முன்னாடி 2 பைக், முன்னாடி 2 பைக் போக வளம் வந்துட்டு இருக்காரு. அவரை கொல்ல முடிஞ்சுதா இல்லையா, வீட்டுல ஒய்ஃபோட நண்பனா அவங்க வீட்டுக்குள்ள நுழையிறாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவரு கண்டுபிடிச்சிடாரு இதுக்குதான் இவன் வந்து. அப்ப இவனை என்ன அவரு பண்றாரு, யாரு இவரு அவரை சுட்டாரா, அவரு இவரை சுட்டாரா, இல்ல யாரும் யாரையும் சுடவே இல்லையா, என்னாச்சு? இதுதான் இந்த வேடுவன் படத்தோட கதை. வேடன் தான் வேடுவன். அதாவது வேட்டையாட வந்தவன். யாரு விரும்ப அடிக்கிறாங்க. ஆமா, யாரு வேடுவன்? உண்மையாவே இந்த கண்ணா ரவி அருமையான நடிகருங்க. அதே மாதிரி விஜயுடைய நண்பர் சஞ்சய். எனக்கு விஜயோட நண்பர் சஞ்சய் 40 கொலை அப்படின்னு எனக்கு படம் முழுக்க 41 இன்னொரு கொலையை சேர்த்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்டேன் நான். அதையும் கூட அந்த இயக்குனர் எல்லாம் அதுக்கு முன்னாடியே எடுத்தாச்சு சார். அதான் நாங்க பேஸ் பண்ணல. இது எல்லாத்துக்கும் மேல கிளைமாக்ஸ்ல பாலிடிக்ஸ்ல இங்க சொல்றதெல்லாம் நாம பாக்குறதெல்லாம் உண்மை கிடையாது. உண்மைன்னு சொல்லப்படுறதுதான் நம்ம உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மையா இல்லையாங்கிறது ஹிஸ்டரியில தெரியவே தெரியாது. ஆமா ஆமா, உண்மைகளை ரொம்ப தேடாதீங்க அப்படின்னு கிளைமாக்ஸ் முடிக்கிறாங்க. ஏன்னா இங்க சொல்லப்படுற எல்லாமே உண்மை கிடையாது, நம்ம உண்மைன்னு சொல்றத உண்மை நம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு முடிக்கிறப்ப எனக்கு விஜயோட கதையோட ரொம்ப ஒன்று போச்சு. 40 கொலை வேற பிடிக்காதுன்ட்டு கிடையாது இல்லையா, அவர் அரசியலுக்கு வந்தது பிடிக்காது. இன்னைக்கு நீங்களே பாருங்க, நாம சொன்னதுதானே நடந்தது. நீங்க ஆனா கரெக்டா கெஸ் பண்ணி சொன்னீங்க. முன்னாடி அவர் இறங்குறாருன்னு ஒரு ஜோசியர் மாதிரி விஜய் வந்து அரசியலுக்கு தேர மாட்டாரு. நீங்க பாவம், அது ஒரு பெரிய பேரு இடியுது. கண்டிப்பா திருப்பி இறங்க போறதா, சுப்ரீம் கோர்ட்டு போற முதல்ல மன்னிப்பு கேளியா, அப்புறம் நீ சுப்ரீம் கோர்ட்டு போ, எங்க வேணாலும் போ, இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு வேணாலும் போ. முதல்ல செத்து போன மக்கள்கிட்ட, அவங்க குடும்பத்தார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுவே தெரியாத பொலிட்டீஷியனா நீ என்ன பண்ண போற? இன்னைக்கு வந்து திமுக அதிமுக எல்லாம் இவ்வளவு தூரம் தலை தூங்கி இருக்குன்னா அவங்க பண்ணாததா? புரியுதா உங்களுக்கு? மக்கள்கிட்ட செல்வாக்கு மக்களோட மனநிலைக்கு ஏற்ப நம்மளை மாத்திக்கணும். நீங்க 1000 மணலாம் அண்டர் கிரவுண்ட்ல, ஆனா வெளியில நீங்க நல்லவனா இருக்கணும். அதான் இந்த சமூகம் விரும்பும். சூப்பர், அதான் சொல்ல வந்து இந்த படம். அந்த படமும் அதான் சொல்ல வந்து ரொம்ப அழகா. அந்த வேடுவன் அந்த கேரக்டர் இங்க கொன்ன அந்த கொலையை இங்க ஒரு பெரிய தாதா பீச்சோரம் வச்சு முடிச்சாங்க பாருங்க. அந்த தாதாவோட கான்செப்ட் மாதிரியே இருக்குது. அங்கேயே நம்மள உட்கார வச்சிருக்காரு டைரக்டர். அங்க அவரோட பொண்டாட்டி யாருன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க, அந்த தாதாவோட ஒய்ஃப் நம்ம ரேகா நாயர். ஆமா ஆமா, பைல்வான்ட்டே பலம் காட்டின பண்ணியாச்சே. அது புருஷன் செத்து போயிட்டு இவரை கொன்ன என்கவுண்டர் பண்ண போலீஸ கொல்லாம நான் பணத்தை புதைக்க விட மாட்டேன்னு அந்தம்மா பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு போலீஸ்காரம்மா உள்ள பூந்து அது வயிற்றுல கண்ணை வச்சு பணத்தை புதைக்கிறியா எரிக்கிறியா, இல்ல இப்ப ஒன்னையும் சேர்த்து புதைச்சிடவா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரக்கு அடிச்சுட்டு போதையில இருக்கிறது ஐயோ இந்த போலீஸ் கும்பல் செஞ்சாலும் செஞ்சிருன்னு அதுக்கப்புறம் தான்
அமக்களமா ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் கட் பண்ணா அந்த போலீஸ் ஆபீசர் யாருன்னே இங்க இவங்களால கண்டுபிடிக்க முடியாது. இவருக்கு செய்யோன்னு ஒரு பேர் இருக்கும், இன்னொரு பேர் வந்து அருள்மொழியன். அந்த ரவுடியை கூட ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் தானே. அதுக்கப்புறம் பார்த்தா இவனை அந்த ஊருக்கு அனுப்புறாங்க. அங்க போனா இப்படி ஒரு கதை, இவருடைய காதல் ஏன் நின்னு போச்சு, அந்த காதலி ஏன் மாயமானாங்க, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு இவருக்கு வாக்கப்படுவாங்க. அவங்க வந்த நேரம் ஒரு தாதாவா இருந்தவர் சாதாவா இருந்தவர் பெரிய மனிதரா மாறிடுவாரு. பெரிய மனிதன் ஆனவரை கொல்ல முடியுமா இப்படி ஒரு போலீஸால, ஏன் கொல்ல சொல்லுது அப்படின்னு கொன்னவரே திருப்பி தானே சுயபுரிச்சனை பண்றப்பதான் இந்த அரசியல் மேட்டர்லாம் வருது. பாலிடிக்ஸ் தான் காரணம். ஒருத்தன் வந்து அன்னைக்கு தாதாவா இருந்தா இன்னைக்கு ஏன்டா அவனை கொல்ல சொல்றீங்கன்னு பார்த்தா அவரு பாலிடிக்ஸ்குள்ளார வராரு, தீர்த்துக்கிட்டுங்க அப்படின்ற பாலிடிக்ஸ். புரியுதா உங்களுக்கு? இப்போ இது எல்லாத்துக்கும் மேல ஓப்பனிங் கதை பாத்தீங்கன்னா விஜயோட கதையோட தான் சம்பந்தப்பட்டு இருக்குது. 4 படம் பிளாப், 5வது படம் செம ஹிட். நான் உச்சத்துல இருக்கப்பயே நான் ஃபீல்ட் அவுட் போறேன்னு அந்த நடிகரோட கதையை தான், அந்த நடிகர் தான் இந்த கதாபாத்திரத்தை எதிர்ப்பாரு. கதைக்குள்ளார கதை. அவரு தான் இந்த சூரஜ்ங்கிற நடிகர், அவரு தான் இந்த போலீஸ் ஆபீசரா இந்த தாதாவை தீர்த்து கட்டினது, அங்க போய் அந்த தாதாவை தீர்த்து கட்ட போறது, தீர்த்து கட்டினாரா இல்லையாங்கிறது. அப்புறம் அவரே சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டு நாம பண்ணது தப்புன்னு அவரு மாறுறாரு. அப்போ அவரும் இருந்தாரா, அவரையும் முடிச்சுட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் நீங்க இங்க கூட அந்த பாலிடிக்ஸ் நீங்க பார்க்க முடியாது. ஃபாரின் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் தரப்படும். அந்த அசைன்மெண்ட் முடிச்ச பிறகு உங்களை அசைன்மெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு அதுதாங்க கூலிப்பட. இத ரொம்ப அழகா இந்த வேடுவன் படத்துல இந்த இயக்குனர் அவர் இவ்வளவு நாள் எங்க இருந்தாருன்னு தெரியல, ரொம்ப அழகா பண்ணிருக்கிறாரு இந்த பவன்குமார். அருமையா பண்ணிருக்காரு. பல படங்களுக்கு உதவி பாராட்டினாங்க. என்னன்னா இயக்குனர் வந்து செமையா பண்ணிருக்காரு. 5 எபிசோடும் தரமான எபிசோடா இருக்குது. உண்மையா அடுத்து என்னங்கிறதுல உட்கார வச்சிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் பெரிய காரணங்க. இந்த படத்துல வந்து மியூசிக் வந்து அவ்வளவு பிரமாதமா இருக்குது அவர் பண்ணிருக்கிறது. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி சீனிவாசன் தேவராஜ், அவரும் சரி. பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் விபின் பாஸ்கர். அருமையா பேக்ரவுண்ட் மட்டும் கிடையாது, பாட்டும் 2 இருக்குது படத்துல. விண்ணிலிருந்து உதிர்ந்தாரோ மண்ணிலிருந்து மறைந்தாரோன்னு ஒரு பாட்டு, சிவகங்கை பூமியிலன்னு ஒரு பாட்டு. சிவகங்கை தான் இந்த வீரபாண்டியபுரம்ங்கிறது. ஆமா, ரொம்ப அழகா இருக்குது. கண்ணா ரவி, அருண்மொழியா, செய்யோனா செமையா செஞ்சிருக்கிறாரு. அவரு 1-2 படங்கள்ல செகண்ட் ஹீரோ தேர்ட் ஹீரோவா இருக்கப்பே நான் பாராட்டினேன். இந்த படத்துல அருமையா அவர் கண்ணே பேசுதுங்க, நல்லா நடிச்சிருக்கிறாரு. அவர் வரல, அவரே தான். சஞ்சீவ் வெங்கட், ஆதிநாதனா, நம்ம சஞ்சீவ் விஜயோட நண்பரு, வேற லெவலு. விஜய் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. சரவிந்தா ஸ்ரீகாந்த் பல்லவிங்கிற கேரக்டர்ல உண்மையா அருமையா பண்ணிருக்காங்க. வினுஷா தேவி இந்த சீரியல் எல்லாம் பண்றாங்கல்ல, அவங்கதான் அந்த பழைய காதலியாவும் தாதாவோட ஒய்ஃபாவும், அதாவது நம்ம போலீஸ்காரரோட பழைய காதலியாவும் தாதாவோட ஒய்ஃபாவும் வேற லெவல்ல இருக்காப்புல. ரேகா நாயர் கொஞ்ச நேரம் தான் வராங்க, அதுலயே கெத்தா ஒரு சரக்கு அடிக்கிற சீனு. நான் ராவாவே அடிக்கிறாங்க சீன்ல. ஆனா நேர்ல பேட்டியில எனக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம் இல்லைன்னாங்க. ஆனா வந்து படத்துல செமையா பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி லாவண்யா வெண்ணிலாங்கிற அந்த கேரக்டர்ல இவரோட ஒய்ஃபா. அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து இந்த வெப் சீரிஸ வந்து சாகர் பென்டிலா அவர் தான் வந்து தயாரிச்சிருக்கிறாரு G5க்காக. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ரைஸ் ஈஸ்ட், அருமையான ஒரு வெப் சீரிஸுங்க. இவங்க தான் ஏற்கனவே சில சீரியல்லாம் பண்ணியிருக்காங்க, வேற லெவலில் இருக்கு. ரைஸ் ஈஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ். அது பவன்குமார் அவர் தான் டைரக்டர், ஸ்கிரீன் பிளே ரைட்டர் எல்லாமே, எழுத்து இயக்கம் திரைக்கதை எல்லாமே. பேக்ரவுண்ட் விபின் பாஸ்கர், அருமையான மியூசிக். நான் வந்து அந்த தம்பி ரொம்ப சின்ன பையனா இருக்காப்புல, வேற லெவல்ல வருவாப்புல. அதே மாதிரி சூரஜ் கவியோட படத்தொகுப்பு, சீனிவாசன் தேவராஜோட ஒளிப்பதிவு. சூரஜ் கவியும் ஒரு பெரிய இயக்குனர், நல்ல திறமைசாலிகளா சேர்ந்து இப்படி ஒரு வெப் சீரிஸ 5 எபிசோடும் அவ்வளவு அருமையா இருக்குது. நாளைக்கு இன்னைக்கு அக்டோபர் 10th வேற லெவல். தீபாவளி படங்கள் வரைக்கும் இதுதான் பேசப்படும் நினைக்கிறேன். தீபாவளிக்கு தான் ஓடும். உண்மையாவே வந்து தீபாவளிக்கு 3-4 படம் வருதுப்பா, அதுவும் ஓட்டும். அது வரைக்கும் வெப் சீரிஸ்ல தானே போகுது. வெப் சீரிஸ் இது G5 தானே போகுது. G5 விட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது இங்கிலீஷ்ல வர டைட்டில்லாம் கூட அங்க நடிகர் நம்ம கௌஷிக் இருக்கிறாரு, சின்ன திரையில இருந்து நடிகரா சுத்திட்டு இருந்தவர். இன்னைக்கு ஒரு நிர்வாகத்தையே அவர் தான் தமிழ்ல. ஏற்கனவே நம்ம சரவணன் நடிச்ச அந்த வெப் சீரிஸ் பிரமாதமா போலீஸ் கோர்ட்டு போலீஸ் அந்த வக்கீலா இருப்பாரு, அந்த கதையாகட்டும்.
எல்லாத்துக்குமே தமிழ்ல இங்கிலீஷ்லயே இந்த படத்துக்குமே என்கவுண்டர்னு பேர் வச்சிருக்காங்களாம். வேடு ஒன்னு ஒரு தூய தமிழ்ல அருமையா பண்ணிருக்காப்ல. தமிழை வளர்க்கறது இன்னைக்கு G5 ஈக்குவல் எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. நானே இங்கிலீஷ் பேசுறேன்னு அது இந்தியோட சேனலா இருந்தாலும் இங்க இருக்கிற தமிழர்கள் அதை தமிழ் சேனலாவே பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காகவே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். வேடுவன் பாருங்க வேற லெவல் அவன் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.